அண்ணன் வந்து தமிழர்களுடைய ஒற்றை நம்பிக்கை. தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே வந்து தமிழன் அப்படி நிறுத்தி நிற்கிறதுக்கு ஒரே ஒரு தலைவர் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணன் தான். அவரை நோக்கி தான் நீ தமிழகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய இதை இளைஞர் பட்டாளங்கள் உட்பட மக்கள் உட்பட அனைவருமே அவரை விட்டு நோக்கின்னு வந்திருக்காங்க. அண்ணன் ஒருத்தர் கிடையாது, கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரே ஒரு அண்ணன். இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர்னாக்கா அண்ணன் தான், தலைவர்லாம் கிடையாது, அண்ணன் தான். செந்தமிழ் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர் எங்கே பண்ணுறாரு, எங்கே இது பேசுகிறாருந்தா மக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நொடியும் வந்து மக்கள் அவரை பார்த்துட்ருக்குறாங்க. முழு நம்பிக்கை தமிழோடைய ஒற்ற நம்பிக்கையில் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் மட்டும்தான். மற்ற வேறு எந்த இதுவும் இங்கே கிடையாது. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும். நாம் தமிழர்னாக்கா தமிழர்கள் அத்தனை பேருமே ஒட்டு மொத்தமாக அண்ணன் சின்னத்தை பார்த்து கிடையாது, எந்த சின்னத்தில் நின்னாலும் நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இது பணம் கொடுக்காது, ஆனால் மக்கள்கிட்ட நேர்மையான ஒரு அரசியலை கொண்டு போவோம், நாளைய தலைமுறையை வந்து வாழ வைக்கும், அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அரசியல் வந்து எங்கேயுமே கிடையாது, உலகம் ஃபுல்லாக எடுத்தாலும் எந்த நாட்டிலையும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அரசியல் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணன் அவர்கள் சிறப்பான இந்த ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா மக்கள்கிட்ட ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும், இது மக்களுடைய வெற்றியாக இருக்கும். கண்டிப்பாக மக்கள் வந்து இது மட்டும் வந்து ஒரு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. மக்கள் விரக்தியில் எந்த மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன். இயற்கை வளங்கள்லாம் காப்பாற்றப்படலை. இயற்கை வளங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து இயற்கை வளங்களை நாசப்படுத்தக்கூடிய திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. இது எந்த கட்சி வந்து எடுத்து பேசுது, எந்த கட்சி எடுத்து இது வந்து போராடுது, அது நீங்கள் சொல்லுங்கள். இந்த மண்ணினுடைய மைந்தர் எங்கள் அண்ணன் தான், இதுக்காக போராடுறாரு. அல்லும் பகலமாக உறங்காமல் 24 மணி நேரம் மக்களுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கு எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணனை பார்த்து மக்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிந்திட்டு இருக்காங்க. எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு தலைவரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நாளை தலைவர் நல்லா இருக்கும் தான் எங்கே பேர் போராட்டத்துக்கு போகிறாரு. இங்கேருந்து கன்னியாகுமரிக்கா அதுக்கும் போகிறாரு, இங்கே இருக்கக்கூடிய பரந்தூருக்கும் வராரு. இப்படி 24 மணி நேரம் மக்களுடைய சிந்தனையாகவே அண்ணன் இருக்கிறாரு. மக்கள் எங்கே போராட்டம் பண்ணாலும் மக்களுக்காக நின்று தைரியமாக நேரடியாக போய் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரே அண்ணன் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் தான். மக்கள் எங்களுக்கெல்லாம் வந்து எங்களை மேலே கோடிக்கணக்கான மக்கள் உள்ளங்களில் இன்றைக்கி நாம் தமிழ் அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு மக்கள் ஆசைப்படுறாங்க. இதுதான் உண்மை. ஆனாக்கா இது வந்து நாளைய கூடி சீக்கிரம் அது வந்து நிச்சயமாக வந்து நடைபெறும். எதிர்காலத்தில் மக்களுடைய கண்டிப்பாக அண்ணனுக்கு சின்னத்துக்கெலாம் கிடையாது, அண்ணன் எந்த சின்னத்தில் நின்னாலும் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சின்னத்தை பற்றிலாம் கவலை கிடையாது.